நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு செம்ம டேஸ்டியான மில்லட் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல தண்ணி, கொஞ்சமா எண்ணெய், உப்பு, ஒரு கப் பாஸ்தா சேர்த்து நல்லாவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு இடிச்ச பூண்டு, சாப் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொடமிளகா, இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இருக்குன்னா ஒரு தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, பாஸ்தா கொடுத்துருக்க அந்த மசாலாவே ஆட் பண்ணிட்டு ராவ் ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுலயே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த மில்லட் பாஸ்தாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த பாஸ்தாவோட மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், செம்ம டேஸ்டியான மில்லட் பாஸ்தா ரெடி. ஹாய்ங்க, திஸ் இஸ் ஷம்மு. நான் இன்னைக்கு குக்கிங் யூஸ் பண்ண இந்த மில்லட் பாஸ்தா பாத்தீங்கன்னா நியூட்ராங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தாங்க வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா மில்லட் ஆட் பண்றாங்க, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம. எனக்குமே சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கி, நீங்களுமே இந்த மாதிரி ஹெல்த்தியா வாங்க நினைக்கிறீங்களா? இவங்க பேஜோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம என்கொயரி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.